फ्रेंड्स இப்போ வந்து நம்ம வந்து வெஜ் கட்லெட் செய்ய போறோம். அது வந்து எப்படி செய்யலாம் வாங்க பாப்போம். கோ. இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து அவிச்சு மசிச்சு வச்சிருக்கோம். அது மேல வந்து ரஸ்க் தூள வேற தூவி விட்டுருக்கோம். அப்புறம் வந்து வெங்காயம் சாப் பண்ண வெங்காயம், அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அப்புறம் லைட்டா தேவையான அளவுக்கு வந்து உப்பு, உங்களுக்கு எவ்வளவு தேவையான அளவோ அதை போட்டுக்கோங்க. அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், காஷ்மீர் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் கலந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு கொஞ்சம் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இதையும் போட்டு நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ வந்து என்ன போட போறோம்னா கொஞ்சோண்டு ஃபுட் கலருக்காண்டி ஃபுட் கலர் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி இதுக்கு தண்ணி ஊற்றி பிசைஞ்ச பிறகு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு மூடி வச்சிருக்கேன் கரெக்டாக. இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி சப்பாத்தி மாவு பசத்துக்கு பிணைஞ்சாச்சு. இப்போ வந்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி அது வந்து நம்ம மொறுன்னு கிரிஸ்பியாக இருக்கிறதுக்காண்டி நம்ம வந்து ஒரு சீக்ரெட் பண்ண போகிறோம். அது என்னன்னு நாங்கள் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம கட்லெட் தேவையான மாவு வந்து நம்ம தனியாக வச்சுருக்கோம். அதுக்காண்டி நம்ம கிறிஸ்பியாக செய்கிறதுக்காண்டி நான் ஒரு சீக்ரெட் சொன்னேன்ல, அந்த சீக்ரெட் என்னன்னு வாங்க பார்ப்போம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு நான் கொஞ்சம் எடுத்துருக்கோம். அதில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா தண்ணி ஊற்றி அதை வந்து தண்ணியாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எதுவும் கட்டி இல்லாமல் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த அரிசி மாவு வந்து நம்ம தண்ணி பதத்துக்கு நல்லா இது பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் வந்து நம்ம வந்து ரஸ்க்கை வந்து நம்ம தூளாக மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இது வந்து ரெண்டுமே நம்மளுக்கு வந்து கிறிஸ்பியாக கொடுக்குறதுக்காண்டி நம்ம செஞ்சு வச்சுருக்கோம். இப்போ வந்து அதை எப்படி பொரிக்கலான்னு பார்ப்போம். இப்போ வந்து அந்த மாவை நம்ம வந்து கொஞ்சம் எடுத்து அதை வந்து உருட்டி அதை கொஞ்சம் சர்க்கிள் ஷேப்பில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து எத்தனை ஷேப்பில் வேணால் பண்ணிக்கலாம். ஆர்டின், சதுர ஷேப்பு. இப்போ வந்து பண்ணிவிட்டு உங்ககிட்ட வந்து ஷேப் மோல்டு இருந்தால் கூட அதை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து கையில் பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு அதை வந்து நாங்கள் அரிசி மாவு தண்ணியாக கலந்து வச்சுருந்தோம்ல, அது கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து தண்ணியாக வச்சுருக்கோம்ல, அது வந்து போக வந்து கெட்டி ஆகிடும். அதை நம்ம நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து நம்ம வந்து ரஸ்க்கு பொடியில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லா எல்லாமே பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் அதை வந்து மேலே வந்து எல்லாமே படுற மாதிரி பண்ணி அதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். மறுபடியும் வந்து அதை வந்து பண்ணணும். மறுபடியும் அதை இது போய் பண்ணி மறுபடியும் ரஸ்க்கு தூளில் போட்டுக்கலாம். இந்த ப்ராசஸ் 2 வாட்டி பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதை பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் அடிக்க முடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவில் முக்கி எடுத்த பிறகு ரஸ்க்கு பொடியில் முக்கி எடுக்கணும். அதுக்கடுத்து மறுபடியும் கார்ன்ஃப்ளவர் மாவில் முக்கி எடுத்த பிறகு ரஸ்க்கு பொடியில் போடணும். அதுக்கடுத்து நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து அதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.